அட்வொகேட்டா பொருண்மையத்தில் மீண்டும் உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் மிக முக்கியமான தலைப்பிலே உரையாடப் போகின்றோம். இன்று பேரிடரை தாண்டி வேறு ஒரு சொற்பிரயோகமோ அல்லது வேறு சிந்தனை சார்ந்த விடயங்களோ பொருளாதாரத்தில் பேசுவது உசிதமல்ல. அதனால் நேரடியாகவே பேரிடர் நிகழ்ந்துவிட்டது, அதன் பின்னரான பொருளாதார பாதிப்புகள், பொருளாதார வலுப்படுத்தல்கள், பொருளாதாரத்தினுடைய செயற்பாடுகள் எவ்வகையாக இருக்கும் என்ற ஒரு ஆழ்ந்த உரையாடலை நிகழ்த்துவதற்கு நாங்கள் முன் வருகிறோம். ஆழ்ந்த உரையாடல் எனும் போது அவை வெறுமனே நாங்கள் பொருளாதாரத்தை சொற்பிரயோகங்களிலே சொல்வது அல்லது நாங்கள் இதிகாச கதைகள் போன்று சிந்தனையில் வருகின்ற கற்பனைகளின் மூலமாக வெளிப்படுத்துவது என்பது பொருள் அல்ல. அதற்கு சான்றாக பல விடயங்கள் முன்வைக்கப்பட வேண்டும். ஆகவே ஒரு சான்று என்பது ஒன்று திட்டமிடல், அதில் ஏற்படுகின்ற கொள்கை, கொள்கையிலிருந்து அதை அமுல்படுத்தினால் வரக்கூடிய விளைவுகள் சார்ந்த ஆராய்ச்சி, அதனின் மூலமாக கிடைக்கின்ற புள்ளி விபரங்களின் அடிப்படையிலே எது சான்று இல்லை என்பதை நிர்ணயிப்பதற்கான அமைப்பு. இதுதான் நாங்கள் ஆய்வு என்போம். அந்த ஆய்வையை தனது வாழ்நாளாக கொண்டு இளம் வயதிலிருந்தே இதற்காக தன்னை உண்மையிலேயே அர்ப்பணிப்பு என்று சொல்லலாம். ஏனென்றால் பல நாட்கள் மாதங்கள் என்று நித்திரை இல்லாமல் கூட பல செயற்பாடுகள் இருக்கின்றன. இப்படியாக நிதி வணிக ஆராய்ச்சியிலே தேர்ச்சி பெற்ற ஸ்பார்க்வின் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் சுதாகரன் பேரம்பலம் எங்களோடு இருக்கின்றார். வணக்கம் சுதா. வணக்கம் கஜமா. அந்த அப்பாட பேரில் அந்த பலம் இருக்கிறது போல நிதின்ற பலத்தை நீங்கள் நீண்டகால ஆராய்ச்சியில் தாங்கி வந்திருக்கிறீங்க. இதே தான் நீங்கள் நீண்டகாலம் இப்போது நிகழப்பெற்ற பேரிடர் யாரும் எதிர்பார்த்த ஒன்று அல்ல. ஆனால் நிகழப்பட்ட விளைவு உலக வங்கியும் ஐக்கிய நாடுகளுடைய அறிக்கையும் சுனாமி போன்று 3 மடங்கு என்று கூறினாலும் எனது கருத்தின் பிரகாரம் அதை விட அதிகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கும் தெரியும் ஆராய்ச்சியின் மூலமாக. இதிலிருந்து மீண்டு வர முடியுமா நமக்கு? இந்த பேரிடர் என்பது வளமையாக நடப்பது தான். சரி, இப்போ இலங்கைக்கு இது ஒரு கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பேரிடர், நீங்கள் ஏற்கனவே கூறியது போல. ஆனால் மற்ற நாடுகள் இது மாதிரியான விளைவுகளை, இப்போ ஜப்பான் போன்ற நாடுகள், இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் பூகம்பங்கள், மற்றது வேறு நாடுகளில் காட்டுத்தீ போன்ற பேரிடர்கள் நாளாந்தம் ஒன்று கூட சொல்லலாம், சிறு அளவிலேயும் ஏற்படும். அப்போ இது எங்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு இடர். அப்போ அதில் இருந்து மீண்டு வர முடியும். நாங்கள் ஒரு சுனாமியை பார்த்தோம்னாலும் அது பேரிடர் எப்படி டிஃபைன் பண்ணப்படுதுன்னு சொன்னால் ஒரு பெரிய இடர் என்ற அடிப்படையில் அது மக்களுக்கு நேரடியான மிகப்பெரிய பாதிப்பினை கொண்டு வருகிறது. அவர்களுடைய வாழ்வாதாரத்தில், அவர்களுடைய சொத்துக்களில், அவர்களுடைய வருமானங்களில் பெரிய ஒரு இடரை கொண்டு வருகிறது. அதே நேரம் ஒரு நாட்டினுடைய பொருளாதார உட்கட்டமைப்பில், அதாவது நீங்கள் சுனாமியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கரையோர பகுதியில் இருக்கின்ற உட்கட்டமைப்புகள் பொதுவாக அழிந்து போனது. அதே மாதிரி இந்த முறையும் மிகப்பெரிய அழிவு, பாலங்கள் பகுதி ரீதியாக சொல்ல முடியாத அளவிற்கு அழிவு இருந்திருக்கிறது. அழிவு இருந்திருக்கு, எதிர்பார்க்க அளவாக அழிவு. அப்போ அது ஒரு இடர் தான். ஆனால் அந்த இடர்ன்ற ஒரு சைக்கிள் ஒன்று இருக்குது. ஒரு எந்த ஒரு நிலைமைக்கும் அது ஒரு சைக்கிளிக்கல் ஒரு என்று பார்க்கலாம். அந்த இடருக்கான வினையாற்றுகை, அதாவது நாங்கள் அதற்கான இமீடியட்டாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் இப்பொழுது அரசாங்கமும் மக்களும் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வரும். மக்கள் அந்த இடரினால் மிகவும் பாதிக்கப்பட்டு அவர்கள் தாங்கள் ஒரு ரியலைஸ் பண்ணுற மூமெண்ட் ஒன்று வரும். இப்பொழுது ஒரு ஹனிமூன் பீரியட் என்று சொல்லுவோம். என்னென்னு சொன்னால் எல்லாருடைய பார்வையும் இடரை நோக்கியதாக இருக்கிறது. மக்கள் அந்த சோஷியல் கோஹெஷன் சொல்லுவோம், மக்கள் ஒரு கம்யூனிட்டியாக இயங்குகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அப்போ அது ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அப்போ திருப்பி அந்த கொஞ்ச நாள் முடியும் பொழுது மக்கள் அதில் இந்த இடர் பணியில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் மீண்டும் திரும்புகின்ற பொழுது அதில் ஒரு வெற்றிடம் கொண்டு வரும். அப்போ அந்த மக்களுக்கு ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு உணர்வு, அதாவது அந்த இமோஷனலி லோ சிச்சுவேஷன் ஒன்று வரும். அப்போ அந்த இப்படி போன ஒரு கேர்வ் அப்போ திருப்பி ஒரு பள்ளத்தில் விழுந்து திருப்பி ஒரு மீண்டும் ஒரு 3 மாதத்திலிருந்து 10 மாதங்கள் 12 மாதங்கள் ஒரு வருடங்கள் போகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொண்டு வருகிறார்கள். அதுக்கு மக்களுக்கும் பொருந்தும், அரசாங்கத்துக்கும் பொருந்தும். அப்போ இது மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை தான். எந்த ஒரு இடர்லேருந்து மக்கள் மீண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த 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 இமோஷன்களை அல்லது அந்த மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்கு சகல தரப்பினரிலிருந்தும் அந்த சப்போர்ட் கிடைக்க வேண்டும். சுதாகரன் அவர்கள் கலை சொற்களையும் தொழில்நுட்ப சொற்களையும் கூறினீர்கள். அதை நாங்கள் கொஞ்சம் என்னுடைய கடமை அதை ஒரு புரிதல் மாதிரி சொல்வது. இப்பொழுது நீங்கள் சுனாமி கண்டிருப்பீர்கள். சுனாமிக்கு பின்னர் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் 1 வருடங்களின் பின்னர், அதன் பின்னர் 5 வருடங்களும் நீங்கள் தொலைக்காட்சிகளை பார்த்தால் எங்களுக்கு வீடு கிடைக்கல,
நாங்கள் வந்து சாப்பிட முடியாமல் இருந்தது, ம். எங்களோட குழந்தைகளுக்கான கல்வி வந்து சீராக நடைபெற இல்லை, கட்டமைக்க இல்லை என்ற குற்றச்சாட்டுக்களை ஒவ்வொரு செய்தியும் சுமந்து வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதைத்தான் அவர் தொழில்நுட்ப சொற்களாக சொல்லிக் ம். கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே ஒரு பேரிடர் நடந்ததன் பின்னர் உலகின் எந்த நாடாக இருந்தாலும் அந்த எப்போதும் வந்து உடனடியாக எல்லோற்ற கவனமும் அந்த பேரிடர் தாண்டி இருந்துட்டு ஒரு ஸ்தம்பிதமாகும் நிலை வரும். ஏனென்றால் அந்த கவனம் ஈர்ப்பவர்களுடைய உண்மையான வாழ்க்கையும் தங்களுடைய சாதாரண நிலைக்கு போக வேண்டும். ம். அவர்கள் போகும்போது ஸ்தம்பிதமாகும் இந்த இடைவெளி தான் அடுத்ததாக வரும் சவால். இது அருமையான விடயம். ம். இப்ப இந்த சவாலை எப்போதுமே ஒரு இந்த பேரிடர் காலகட்டத்தில் முதல் சொல்வார்கள், நிகழ்ந்தவுடன் ம். உடனடியாக செய்ய வேண்டிய மிக முக்கியமானது வந்து மீட்பு பணி. ம். உண்மையாக மீட்பு பணி நாங்கள் நினைக்கின்றோம் ஏதோ ஒரு 4 நாட்களில் மீட்பு பணி முடிஞ்சிடும் என்று. உண்மையிலே பேரிடரினுடைய மீட்பு பணி மாத காலமாக தொடரும். ம். ஏனென்றால் உயிரை மாத்திரம் மீட்பதல்ல, ம். மீட்பிலே பல சொற்பிரயோகங்கள் இருக்கின்றன. மீள் வாழ்வியல், ம். மருத்துவ மீட்பு, ம். நிதியியல் கூட்டு மீட்பு, அவர்களை மீள வாழ்வியலுக்கு செயற்படுத்துதல், ம். பொருளாதாரம், இப்படி மீட்பிலே பல மீட்புகள் இருக்கின்றன. ம். அதற்குத்தான் ஒரு பேரிடரின் பின்னரான பெரும் நிதி தேவைப்படும் என்பதும் ம். இருக்கும். இப்போது நாங்கள் இப்போ இந்த இதிலிருந்து வந்து இப்போது நாங்கள் அத்தனை மக்களும் நிவாரணம் என்று சொல்லி ம். உண்மையாகவே பல சேகரிப்பில் ஈடுபடுகிறார்கள். உற்பத்தியாக்கப்பட்டு இருப்பவை தான், களஞ்சியத்தில் இருப்பவை தான் இந்த ம். இந்த நாங்கள் சேமிக்கிறதுல வரப்போகுது. ம். இன்னொன்று இறக்குமதி செய்யப்பட்டு இருப்பவை அல்லது மீண்டும் இறக்குமதி செய்யப்படுவை தான் இந்த மீட்பு பணியிலையும் பயன்படுத்தப்பட போகிறது. ம். இது உண்மையிலேயே உசிதமானதா? ம். ஏனென்றால் இப்போது இந்த இறக்குமதி செய்யப்பட்டதும் ஏலவே கிடப்பில் இருக்கும் எமது உள்ளூர் தயாரிப்புகளும் இங்கே மீட்புக்கு செல்லும் போது ம். அவை மீள் சுழற்சி முறைக்கு செல்லாது. ம். வணிக கட்டமைப்பின் மீள் சுழற்சி முறை அல்ல. ஆகவே அவை அனைத்தும் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போகிறது. அதிலும் பல விரயமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதை பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். என்றால் அடையக்கூடிய எல்லை வரை தான் நாங்கள் செல்ல முடியும். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பது அதற்கு மறுபக்கம். அப்ப அவர்களுக்கு அதை அடையாத வரை இவை மீத இந்த நாங்கள் கொண்டு போய் கொடுத்த நிவாரணங்கள் கூட சில வேளைகளிலே விரயமாக வாய்ப்பு இருக்கிறது. இது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இதிலிருந்து மீளும் முதலாவது செயற்பாடு என்ன செய்ய வேண்டும்? இதில் தான் அந்த கவர்மெண்டுடைய அரசாங்கத்தினுடைய பணி மிக முக்கியமானதாக வரும். அப்போ அரசாங்கம் ஆல்ரெடி அதை ஓரளவுக்கு செய்ய தொடங்கி இருக்கிறது. அந்த நிவாரணங்களை ஒரு சென்ட்ரலைஸ்டு பாயிண்ட், அதாவது ஒரு பிரதேச செயலகத்தின் ஊடாக கோஆர்டினேட் பண்ணி மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றதை நீங்கள் சரியாக சொன்னீர்கள். என்னென்னு சொன்னால், இப்போ எந்த ஒரு நிவாரணமும் அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி என்ற ஒரு வேர்டு ஒன்று இருக்குது இதில். இப்போ ஒரு டெலிகம்யூனிகேஷன், அதாவது தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்கும் பொழுது எப்படி அது அந்த கடைசி மைல் போஸ்ட், அதாவது கடைசி லாஸ்ட் மைலில் இருக்கிறவர்களையும் அந்த சேவைகள் போய் சேர வேண்டும். அப்போ அதே போல தான் இந்த நிவாரணம். அப்போ நிவாரணத்தை கலெக்ட் பண்ணுறது வந்து அந்த கடைசியில் இருக்கிற ஆளுக்கு தேவையான, அப்போ கடைசியில் இருக்கிறவர் தான் மிகவும் பாதிக்கப்பட்டவராகவும் இருப்பார், தேவைப்பாடு உடையவராகவும் இருப்பார். அவர் கிட்டத்தட்ட ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, இப்போ நாங்கள் நிவாரண பொருட்களை சேகரித்து விட்டு அந்த ரோட்டுகளுக்கு, அந்த மெயின் ரோடுகளுக்கு இல்லாட்டி அது அடுத்த லெவல் ரோடுகளுக்கு கிட்ட இருக்கிற ஆட்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவோம். அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் தூரமாக இருப்பார்கள். அப்போ அதைத்தான் அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி என்ற வேர்டை நான் யூஸ் பண்ணேன். அப்போ அதை கோஆர்டினேட் பண்ணுறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ரோல். அரசு வந்து அதை தாங்கள் செய்கிறோம் என்று சொன்னாலும் இங்கே தனியார்களுடைய சேகரிப்பு அதை விட அதிகமாக இருக்கிறது. இதுவும் ஒரு பெரும் இடைவெளியை காட்ட போகிறது இல்லையா? இது தவறல்ல. அதாவது மனித மாண்பை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் இதனுடைய செயற்திறன் எவ்வளவுன்றதான் இந்த கேள்விக்குறியா இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்ப அரசாங்கம் வந்து இப்ப மக்கள் வந்து தங்களே அந்த அந்த இப்படி ஒரு பேரிடரின் போதுதான் மக்களுடைய அந்த தங்களுடைய குணநலங்கள் மற்றது அவர்களுடைய மனிதாபிமான வெளிப்பாடுகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இலங்கையில இப்ப கடைசியா இந்த 1.5-2 வீக்குகளை நாங்கள் அதை அதிகமாக பார்க்கிறோம். மக்களுக்கு தேவையானவற்றை மிக சரியாக செய்து கொண்டிருக்கிறார் மக்கள். அப்ப அரசாங்கம் இதுல ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வந்துட்டு அந்த மக்கள் செய்கிற எஃபர்ட்டை கோஆர்டினேட் பண்ற வேலையை சிறப்பாக செய்யணும். அது நீங்கள் ஏற்கனவே சொன்ன பிரதேச செயலங்களுக்கு போனாலும் கூட, அப்ப ஏற்கனவே இருந்த எங்களுடைய பழைய ஹிஸ்டரி, சுனாமியில் இருந்தோ அதிலிருந்து பிறகு மீண்டும் வந்து திருப்பி வெள்ளங்கள் வரும்போதோ நாங்கள் பார்க்குற ஒரு ஹிஸ்டரி என்னன்னு சொன்னா, அந்த இப்போ ஈவன் மற்ற அரசாங்கத்தினுடைய வளமையான திட்டங்கள், அஸ்வஸ்ம போன்ற திட்டங்களோ இல்லாட்டி அந்த அரசாங்கம் கொடுக்கின்ற காசு
காசு கொடுப்பனவுகள்லையோ இந்த திட்டங்களுடைய பெனிஃபிட் வந்து இந்த ஒரு கனெக்டட் அந்த யார் தொடர்பு தன்மையுடன் இருக்க வேண்டும் அந்த கனெக்டடுக்கு தான் அந்த பெனிஃபிட் போய் சேரும். அப்போ ஈவன் இப்போ பிரதேச செயலங்கள் நூடாக கோஆர்டினேட் பண்ணி இந்த மக்கள் சேகரிக்கின்ற வளங்கள் வந்து நன்கொடைகள் வந்து அந்த பிரதேச செயலங்களுக்கு போனாலும் கூட அந்த பிரதேச செயலகத்தில் வேலை செய்கிறவர்கள் அதில் இருக்கிறவர்கள் எவ்வளவு தூரம் அந்த கனெக்டடானவர்களுக்கு பிரித்து கொடுக்கிறார்களோ, இல்லாவிட்டால் அது சரியான மக்களுக்கு போய் சேர்கிறதான்ற ஒரு திட்டம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த முறை மக்களுக்கும் அரசாங்கத்தின் மேல் ஓரளவுக்கு நிறைய அளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது. வெளிநாட்டில் வாழுகின்ற இலங்கை வாழ் மக்களுக்கும் நம்பிக்கை வந்துகிறதுக்கு அரசாங்கத்தினை நம்பி அந்த பணத்தை அனுப்புகிறார்கள். அதை விட அரசாங்கமும் உண்மையிலேயே பணத்தை நேர்மையான முறையிலே இதுவரையும் இல்லாத மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்கு. டிரெக்டா யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் அந்த ஒவ்வொரு மாவட்ட செயலகத்தில் நடக்கிற கூட்டங்கள் அதனூடாக என்ன பிரச்சனைகள் தீர்வு காணப்படுகிறது என்ற இது மக்களுக்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அதே நேரம் அப்போ அது ஒரு அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவோம். அரச நிர்வாகிகளுடைய அக்கௌண்டபிலிட்டியை மக்களுக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு இது. அப்போ அதில் யாராவது ஒரு ஆள் பிழை விட்டாலோ இல்லாட்டி அவர்கள் பிழையாக செய்து விட்டாலோ அது இலங்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது இதுவரை காலம் இருக்கவில்லை. அப்ப இது ஒரு நல்ல ஒரு பொறிமுறை. அரசாங்கம் சில இடங்களில் நல்ல விஷயங்களை செய்கிறது என்பதை பாராட்டிதான். இன்னொரு பக்கம் சுதாகரன் அவர்களே, இப்போது இந்த நாங்கள் கொடுக்கின்ற நிவாரணங்களை அடுத்து முதலிலே மீட்பு, இரண்டாவது மருத்துவ நலன் சார்ந்த செயற்பாடுகள். அவை இப்போது நான் நினைக்கிறேன் இப்போதே அரசாங்கம் அது சார்ந்த விஷயம் ஆரம்பித்தாயிருக்கும் என்று பெயரிடார். மூன்றாவதாக இடைத்தங்கள் முகாம்கள், அதாவது டெம்பரரி டென்ட் சொல்யூஷன், டெம்பரரி. ஆகவே இந்த மாதிரியான நேரத்துல தான் உண்மையாகவே நிவாரணம் சேகரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சர்வதேச ஒரு இலக்கு இருக்கிறது. அதாவது ஏலவே இப்போது மக்கள் இருப்பது வந்து சாதாரண கட்டடங்கள், அங்கிருந்து அகற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அங்கே மக்களுக்கு தேவையான மாதிரியான வழிகள் இருக்காது. என்னென்ன இருப்போம் மதஸ்தானங்கள்லேயும் பள்ளிகளிலும் தான் இருக்கிறார்கள், பாடசாலைகளிலும். அப்போ இந்த டெம்பரரி பிளேஸ்மெண்ட் வரும்போது, கேம்ப்ஸ் வரும்போது தான், இடைத்தங்கள் முகாம்கள் வரும்போது தான் பிரதேச செயலகங்களினுடைய நேரடி செயற்காரணிகள் செயற்படும். அப்போ நீங்கள் கொண்டு போய் மூடக்கணக்கில் எதை கொடுத்தாலும் ஒரு 3-4 வாரங்களோ அல்லது 3 மாதங்களோ அவர்களுக்கான உணவை செய்து சமைத்து கொடுக்கின்ற ஒரு பொறிமுறை அங்கே வந்துவிடும். அப்ப இப்போது இந்த விடயத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? இப்ப நாங்க இருக்கிற காலம் அதுதான். சரிதான் நீங்க சொல்ற சரி. அப்ப இதுல வந்து ஒரு அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் அந்த மாஸ்லோஸ் அந்த நீட் ஹைராக்கின்னு சொல்லுவோம். அப்ப அது மாதிரி மக்களுடைய தேவைகளும் நீங்கள் முதலே தொடங்கிக்கே அந்த இன்ட்ரடக்ஷன் வழியா சொன்னீங்க. முதலாவது மீட்பு பணி, அதே மாதிரி அந்த இடத்துல அவர்களை காப்பாற்றணும், அவர்களை சரியான இடைத்தங்கள் முகாம்ல தங்க வைக்கணும். அடுத்தது பசிக்கான இல்லாது உணவுக்கான உடைக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும். இப்ப ஓரளவுக்கு காலம் போக போக அவர்களுடைய நீட்ஸ், அதாவது மக்களுடைய தேவைகள் மாறிக்கொண்டு இவோல்வ் ஆகிக்கொண்டு இருக்கும். அப்ப இப்போ அந்த இவோல்வ் ஆகிற காலம் இப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்லுகிறார்கள், வீடுகளை கிளீன் பண்ணி அந்த ரீஸ்டோர் பண்ண பார்க்கிறார்கள். இல்லாட்டி சில மக்கள் வந்து ஆல்டர்னேட்டிவான, அதாவது தங்களுக்கு இந்த வீடுகள் இருக்க சூழ்நிலை இல்லை வைக்கப்பட்டு இல்லாட்டி புதிய இருப்பிடங்களை தேட வேண்டும். அதற்கான அறிவித்தல் கூட ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டாயிற்று. அப்ப இந்த இவால்விங் நீட் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப ஒரு பேரிடர் நடந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து இமோஷன்ஸ் ஹையா இருக்கும், எங்களுடைய இமோஷன்ஸும் ஹையா இருக்கும், பாதிக்கப்பட்டவர்களுடைய இமோஷன்ஸும் ஹையா இருக்கும். அப்ப அது எந்த ஒரு மீடியா சேனல் எடுத்தாலும் ஒரு 20-30-40 நிமிஷம் அதே தான் இருக்கும். ஆனால் இப்ப அதுக்கு பிறகு வர மக்களுடைய தேவைகள், இப்ப அடுத்ததா ஒரு 15 நாள் 2-3 வீக் போய்க்க ஸ்கூல் தொடங்க போகுது. அப்ப அந்த குழந்தைகளுக்கு பள்ளி தேவைகள் என்ன, மற்றது ஒரு சைக்காலஜிக்கலான இம்பேக்ட் இருக்கும். சிலாக்கள் டவுனாக இருப்பாங்க. அப்போ என்ன அடுத்ததாக செய்ய போகிறோம். நான் நிறைய ஃபேஸ்புக் போஸ்டை பார்க்கக்கூடிய இருக்குது, எப்படி பூச்சியத்திலிருந்து ஆரம்பித்தது. அந்த கம்பளை போன்ற நகரங்களில் எல்லாம் தொழிலில் எல்லாம் இழந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த அதுகளுக்கான உளநல ஆலோசனைகள் என்ன மாதிரியான தேவை. அதே நேரம் இப்போ ஒரு மாதம் 2 மாதம் போகும்போது எப்படி அந்த பழைய வேலையில் ஒரு மாசம் இதுலேருந்து ரிகவர் ஆக தேவை, திருப்பி எப்படி வேலைக்கு போவது. அதை விட வேலை ஒரு பக்கம் இருக்க, இப்போது நாங்கள் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் தான் இலங்கையினுடைய சிறு கைத்தொழிலினுடைய இதயங்களாக செயற்பட்டவர்கள். இப்போ 30 லட்சம்
கோழி பண்ணை கோழிகள் இல்லாமல் சென்று விட்டன, இறந்து விட்டன. இதே போல இந்த பண்ணை வளர்ப்பு என்பது பெரிய பிரச்சனை. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறையில மரக்கறி விவசாயம் எல்லாம் பெரிய பாதிப்பு. இதுல இருந்தார்கள் எல்லாம் கோடீஸ்வரர்கள் அல்ல, அன்றாடம் உழைத்து வாழ்பவர்கள். எனவே இப்ப நிறுவன மையத்துல வாழ்பவர்களுக்கு ஏதோ இல்லையோ திரும்ப நிறுவனத்துக்கு செல்வதற்கோ அங்கிருந்து அவர்களுடைய பாதிப்பை அந்த நிறுவனமே ஓரளவு தாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த சுய தொழில் செய்தவர்களுக்கான வாய்ப்புகள் மிக குறை. அவர்களை மீள் கட்டமைக்க வேண்டும். இதை விட உணர்வு ரீதியாக குடும்பத்தில் அங்கத்தவர்கள் இருந்தவர்களுடைய மனோநிலை பெரும் மனோநிலையாக PTSD என்ன நினைக்கிறேன் போஸ்ட் ட்ரோமா ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இதெல்லாம் இன்னும் பாதிப்பா இருக்கும். அப்ப இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா இலங்கை போன்ற நாட்டுகள் இப்ப உங்கள்ட்ட அப்படியே உங்களை பிடிச்சிட்டேன், நீ இதுல கைதேர்ந்தவர். இலங்கை போன்ற நாட்டுல இதை முகாமைப்படுத்தக்கூடிய நிதி மூலமும் அந்த நிதியை செயற்படுத்துகிற கட்டமைப்பு இருக்காண்டு. நான் இதே கேள்வியை ஒரு 5 வருஷத்துக்கு முதலோ 10 வருஷத்துக்கு முதலோ கேட்டிருந்தால் பதில் வித்தியாசமாக இருக்கும். இப்பொழுது அதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது. என்னன்னு சொன்னால், அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், அந்த ஒரு அரசாங்கத்தினுடைய அக்கௌண்டபிலிட்டி அதிகரித்திருக்கிறது. ஏன்னு சொன்னால் தலைமைத்துவத்தில் ஏற்பட்ட மாற்றம் அது கீழ்மட்டம் வரைக்கும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுதான்னு கேட்டால் நான் தெரியாதுன்னு சொல்லுவேன், சரியா? ஆனால் ஒரு அரசாங்கத்தினுடைய தலைமை அதுக்கு கமிட்டடாக இருக்குது. இந்த பொறிமுறையை ஏற்படுத்தி இப்போ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னாலே நாங்கள் வளமையான செய்கிறாங்க, சரியா? எங்கள்கிட்ட அந்த ஒரு டிசாஸ்டர் ஒன்று வரும்பொழுது அதற்கு உடனடியாக தீர்வு கொடுக்கறதுக்கான பணமோ அரசாங்கத்தினுடைய வலுவோ இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த முறை ஏதோ ஒரு காரணத்துக்காக பட்ஜெட்டில் 35 பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதை உடனடியாகவே இந்த டிசாஸ்டருக்காக அலோகேட் பண்ணி மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களுக்குள்ளேயே அதுக்கான ரிலீஃப் பேக்கேஜ் வந்துட்டுது. அப்போ மக்களுக்கு ஓரளவுக்கு ஓகே, இதை வாங்கி கொண்டு அரசாங்கம் தங்களுக்காக நிற்கிறது, தங்களுக்கு ரிலீஃபை வழங்குறதுக்காக இருக்கிறது. மறுபடி தாங்கள் இழந்த சொத்துக்களுக்காக, வீடுகளை கழுவுவதற்காக, மற்றது எல்லா வகையிலான சப்போர்ட்டையும் அரசாங்கம் கொடுக்கிறது என்ற ஒரு பொறிமுறையை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். அது தலைமைத்துவத்தின் காரணமாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த அரசாங்கத்தின் டிசாஸ்டர் நடந்த பிறகு அந்த ரெஸ்பான்ஸ் ஒரு அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறது மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். அப்போ அது ஒரு ரூட் கோஸ் மட்டும் போகுது, அடிமட்டு மக்கள் மட்டும் அதை உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இது இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை அதிகரித்து இவர்களை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் அதிகரித்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தோற்றுவித்திருக்கிறது. நல்ல ஒரு பலரிடம் இருக்கிற ஒரு கேள்வி. அதே நேரம் இப்போது வரக்கூடிய ஐக்கிய நாடுகளுடைய வடிதே பிரதிநிதிகள் கொடுக்கப்பட்ட பணம், அதே போன்று வியட்நாம், பூட்டான் போன்ற நாடுகளில் இருந்து நாங்கள் எதிர்பார்க்காமல் கிடைத்த பணம், உலக சர்வதேச நாணய நிதியம் கூட இந்த இலங்கையினுடைய கோரிக்கையை செவி மடிப்பதான ஒரு செய்தி. அப்ப இப்படியாக ஒரு நேர்முக விடைகள் எங்களுக்கு தென்படுகின்றன. எல்லாவற்றை விட முதல் முறையாக புலம்பெயர்ந்தோர் பெருமளவு பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவை எல்லாம் சேரும்போது சரி. ஆனால் 5195 வீடுகள் முற்றுமுழுதாக சேதமடைந்த நேரம்தான் ஜனாதிபதியினுடைய அறிக்கை, குறிப்பாக 50 லட்சம் பகுதி அளவிலே பாதிக்கப்பட்டிருந்தால் அதை நேரம் நிலத்துடன் முழுமையாக பாதிப்படைந்து 1 கோடி என்கின்ற ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று 80,000 வீடுகள் சேதமடைந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஆகவே இப்போது இது அதிகரித்து கொண்டு போகும்போது இந்த நிதி புலமை நம்மிடம் இருக்கும் என்ற ஒரு கேள்வி வரவில்லை அவங்களுக்கு? சரியான கேள்வி. இந்த டிசாஸ்டரை தாங்கிறதுக்கான நிதி அரசாங்கத்தில் இருக்கான்றது. ஆனால் அது மேபி ஜனாதிபதியும் அரசாங்கமும் கூட இந்த டிசாஸ்டரினுடைய பாரதூரத்தினை விளங்கி இருக்கிறார்கள். அப்போ இது இப்போ இன்றைக்கு அரசாங்கத்தில் நிதி இல்லாமல் இருக்கலாம். பட் இது நான் ஏற்கனவே சொன்னது போல சுனாமியை விட பெரிய ஒரு டிசாஸ்டர்னு தான் நாங்கள் இந்த கன்வர்சேஷனை தொடங்கினோம். அப்போ இது இன்னும் போக போக இது இந்த ஆழம் இன்னும் அதிகமாகும் பொழுது இன்னும் நிறைய உதவிகள், வெளிநாட்டுகளுடைய ஆதரவுகள் இப்பொழுதும் அந்த இமீடியட்டாக சில நாடுகள், இப்போ நீங்கள் சொன்ன நாடுகள் இமீடியட்டாக பேக்கேஜை அறிவித்திருந்தாலும் கூட சில நாடுகள் இது இப்போதான் கனடாவில் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு விவாத பொருளாக எடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் பிரித்தானியாவில் இது ஒரு விவாதமாக எடுக்கப்பட்டு இதுக்கு கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், அப்படியான ஒரு சம்பாஷணைகள் போய்கொண்டிருக்கு. இப்போ அவர்களுக்கு அந்த நியூஸ் எட்டி போய் சேர்ந்து அதற்கான பிரதிபலிப்புகள் கிடைக்கும் பொழுது இதனுடைய அளவு ஒரு பெரிய அதிகரிக்கக்கூடிய தாங்கலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. சொல்ல
உறவுகளே, ம். இதுவரையும் பேரிடர் என்றால் என்ன? பேரிடரை எப்படி நாங்கள் முகம் காண வேண்டும் என்று சுதாகரன் அவர்களோடு பேசியிருந்தோம். ஆனால் அவர் ஆழ்ந்த நிதியியல் ஆராய்ச்சியாளர். நீங்கள் கேட்பது புரிகிறது. உங்களுடைய நாடித் துடிப்பு தெரிகிறது. நிதி மூலம் அப்படி என்ற விடயத்தோடு நீங்கள் பேச வேண்டும் என்று நீங்கள் கேட்பதும் உங்கள் மனக்குரலை கேட்பதும் நமக்கு கேட்குது. அதனால் இப்போ நான் எப்படி இந்த நிதி மூலம் பொருளாதாரத்திலே இவ்வகையான செயற்பாடுகள் என்ற பகுதியை இப்போ 2வது பகுதியாக கேள்விக்கு கொண்டு போவோம்னு நினைக்கிறேன். முதலாவது கேள்வி, இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் அத்தனையும் இப்போது நாங்கள் நிவாரணங்களாக கொடுக்கிறோம். இறக்குமதி செய்யும் போது நாங்கள் பணம் கொடுத்துத்தான் அவற்றை வாங்கியிருப்போம். எங்கள் பணம் வெளிநாட்டுக்கு சென்றது. இப்போது அவை அனைத்தும் நிவாரணம் சார்ந்து போகிறது, போகத்தான் வேண்டும். உற்பத்தியாக்கப்பட்டவையும் நிவாரணத்துக்கு செல்கின்றன. இப்போது மீளே சுழற்சி முறை ஒன்று நமது இந்த என்ன நாட்டினுடைய பொருளாதாரத்தில் நிகழவில்லை. பணவீக்கத்தை அதிகரிக்கும் அல்லவா? நான் அந்த கருத்தில் ஒரு முரண்பாடு இருக்கு. என்னன்னு சொன்னால், அந்த நிவாரணங்களை யாரோ ஒருவர் உரிமை கோருகிறார். இப்பொழுது நான் நிவாரணம் வழங்குகிறேன் என்று சொன்னால், என்னுடைய பணத்தில் நான் பொருட்களை வாங்கி அந்த நிவாரணங்களை வழங்குகிறேன். அதே மாதிரி தான் மக்கள் வழங்குகின்ற எல்லா நிவாரணமும் அவர்கள் அந்த பொருளுக்கு விலையை செலுத்தி அது வேறொரு இடத்துக்கு நிவாரணம் என்ற அடிப்படையில் அப்போ அந்த பணம் கம்பெனிகளுக்கு போகுது. அவர்கள் திருப்பி மீளவும் அந்த பணத்தினை யூஸ் பண்ணி செலவழிக்கக்கூடும். அப்போ நிறுவனங்களும் அதே மாதிரி தான் இப்போ தங்களுடைய பணத்தில் செலவு காட்டித்தான் அதை அவர்களுக்கு அந்தளவு அதை தாங்கக்கூடிய இயலுமை இருக்குது. அப்போ அவர்கள் இம்போர்ட் பண்ணிக்க எப்படியோ அதுக்கு பே பண்ணி தான் இம்போர்ட் பண்ணி எடுக்கிறார்கள். அப்போ அதைத்தான் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறார்கள். அந்த தங்கள் இயலுமையின் அடிப்படையில் தான் அந்த நிவாரணங்களை வழங்குகிறார்கள். இப்போ நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஓகே, ஒரு முயற்சியாளரால் 1500 கேஸ் குக்கர்களை வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துக்கு தேவையான ஒன்று, மிக தேவை. அப்ப அதுக்கு அவர் அந்த கணக்கில் செலவு காட்டியிருப்பார். அப்ப அதை தானே தாங்கி கொண்டு அப்ப அந்த இந்த மாதிரியான இடர் சூழலில் நிறுவனங்கள் சுழற்சி அல்ல, அவர் தன்னுடைய நட்டத்தை அங்கே காண்பிக்கிறார். அது ஒரு விதத்திலே மீண்டும் அவருக்கு நீங்கள் சொன்னது போன்று சேவை வரி கட்டும் போது அல்லது வருமான வரி கட்டும் போதும் அவருக்கு ஒரு ரிலீஸ் ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2 விதத்தில், ஒன்று பணவீக்கம் வருமான்னு கேட்டால் இதுல ஒரு பொருளாதார மந்த நிலைமை தான் வரும். என்னன்னு சொன்னா, இப்ப கையில காசு அங்கே புலங்காத பணவீக்கம் வர வாய்ப்பு குறைவா தான் இருக்கு. என்னன்னு சொன்னா சுதாகரன் அவர்கள் மன்னிக்கணும் இடையூறு பண்ற, நீங்க பேசும்போதுதான் விட தெரியுது. என்னன்னா, இனி வர்ற நிவாரணங்கள் நாடுகள் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த சரக்கு நிவாரணங்களை தானே கொடுக்கப்படுகிறது. ஆகவே அது பெரிய அளவில் பாதிக்கிறது வாய்ப்பில்லை தானே. என்னடா இப்ப நான் காசு கட்டி எடுத்தா தான் அந்நிய செலாவணி வரும். இப்போது இப்ப எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இப்ப தமிழ்நாட்டினால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிவாரணங்கள் அதுக்கு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் வழங்கப்படுது. அது உள்நாட்டுக்குள்ள வரும்பொழுது நிவாரணங்களா வரும். அதே நேரம் அது இன்னொரு வகையில ஒரு குறைத்து விடும், பிரச்சனையும் கொண்டு வரும். உள்நாட்டு பொருட்களுக்கான கேள்விகளை குறைத்து விடும். அப்ப அது நிறுவனத்துறையை தாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்படி என்றால் மக்களோட என்ன நீங்கள் சொல்வது பார்த்தால் என்ன பண வீக்கம் ஏற்படுத்த விட முயற்சி ஆண்மைக்கான ஒரு பெரிய சவாலாக இருக்க வாய்ப்பு. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில், ஒரு பேரிடர் என்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்குற விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னால், உட்கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டிருக்குது. நிறுவனங்கள் முன்னே மாதிரி 100% அளவில் இயங்க முடியாத சூழ்நிலை இருக்குது. மக்களுடைய கிட்டத்தட்ட 20% இலங்கை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய செலவுகள், அவர்களுடைய இயல்பான பொருளாதார நடத்தைகள் இன்னும் மீண்டு வர்றதுக்கு 1 வருடம் ஆகும், 1 வருடம் 2 வருடம் ஆகும். அப்போ அவர்களுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்குமென்னு சொன்னால், தங்களுடைய வீடுகளை மீள் நிர்மாணிப்பதற்கு அவர்களுடைய செலவுகள் ஒரு வேறொரு புறத்தை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கும். பொருட்கள் சேவைகள் மீதான செலவுகளாக இருக்காது. அப்ப பொருட்கள் சேவைகளை நிவாரணம் என்ற அடிப்படையில் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, அப்ப 20% மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க அது இந்த பொருளாதாரத்தில் இருக்கிற நிறுவனத்துறையை, பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்கிறவர்களுக்கு ஒரு சுருக்க தாக்கத்தினை கொண்டு வரும். மறுபக்கத்திலே சுதாகரன் அவர்களே, இப்போது இந்த இழப்புகள் நிலம் சார்ந்தவை எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பதனால் எப்படியும் ஒரு 20 தொடக்கம் 30% உற்பத்தி குறைவு ஒன்றையும் நாங்கள் எதிர்நோக்கலாம்.
அப்ப அதை இடைநிரப்புகை செய்கிற ஒரு செயற்பாடு என்பதையும் நாங்கள் ஓரளவு புரிஞ்சு கொள்ளலாம் தானே? நல்ல பாயிண்ட் ஒன்று தான். எஸ், அப்போ அதில் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அன்றைக்கு நூறலியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலையும் ஒரு அந்த மரக்கறிகள் பற்றி ஒரு தகவல்களை அவர்கள் வழங்கினார்கள். அப்போ கேள்வி குறைந்திருக்கு, ப்ரொடக்ஷனும் ஒரு 20% குறைந்திருக்கிறது. அதே நேரம் இங்கிருந்து வருகின்ற கேள்வியும் அவர்களுக்கு குறைந்திருக்கிறது இந்த சிச்சுவேஷனால. அப்போ அது ரெண்டு பேரத்திலையும் ப்ரொடக்ஷன்லேயும் ஒரு இம்பேக்டை கொண்டு வரும், அதே நேரம் கன்சம்ஷன்லேயும் ஒரு இம்பேக்டை கொண்டு வரும். அப்போ ரெண்டும் கீழே பேலன்ஸ் ஆகும், அதே நேரம் பொருளாதாரம் கொஞ்சம் கீழே போகும். அப்போ நாங்கள் ஜனாதிபதி பாதீட்டின் போது சொல்லியிருந்தார், இலங்கை வந்து 7.5% ஒரு வேகத்தில் பொருளாதாரத்தை வளர்ச்சியை காண எத்தனிக்கிறது என்று. அந்த பொருளாதார வளர்ச்சி அது ஒரு தாக்கம் ஒன்று நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இப்போ அடுத்து நாங்கள் இந்த பேரிடருக்கு போனாலும் நீங்கள் சொல்கிற பதிலிருந்து எக்கச்சக்கமான கேள்விகள் பிறக்கின்றன. அதனால் கேட்குறேன், இப்போ இனி இதை தாங்குவதற்கு அல்லது இந்த பாதிப்பை தாங்குதிறனுக்கு சேவை வாய்ப்புகளை அதிகரிப்பதுதான் உசிதமானதா? ஒரு பொருளாதார வல்லுநராக நீங்க உங்களோட கேள்வி கேட்டா, இப்ப இதை விடுங்க, பேரிடர் விடுங்க, இப்ப இப்படி ஒரு பிரச்சனைகளை மாட்டிட்டா, இப்ப எங்களுக்கு பாதிப்பு வருது, தாக்கம் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு தாக்கம் இருக்கு. ஆனால் இதை உடனடியாக சடுதியாக இதை நாங்க முகம் கொடுக்கறதுக்கு தாங்குதிறனுக்கு சேவை வாய்ப்புகளை இதுதான் சந்தர்ப்பம் என்று நினைத்து ஏனைய நாடுகளிடமிருந்து அதற்கான வாய்ப்புகளை நாங்கள் தாங்குவதன் ஊடாக, கோரிக்கை விடுவதன் ஊடாக நாங்கள் இதை பேலன்ஸ் பண்ணலாம் என்று நினைக்கிறீங்களா? சேவை வாய்ப்புகள் என்ன, பொருளாதார வீட்டுத்துறை எடுத்துக்கொண்டு சொன்னோம்னா, நான் சொல்லுவது என்ன ட்ரேட சொல்ல இல்லை, நான் சொல்றேன் இப்போது அரசு பாதுகாட்டுல இந்த ஏஐ தொழில்நுட்பத்துக்கு மானியம் கொடுத்து வளர்க்கணும் என்று சொன்னவே, மற்றது இப்படியான தொழில்நுட்ப வாய்ப்புகளை உருவாக்கணும் என்று. இப்போது எங்கட நாடு இப்ப சர்வதேசத்தினுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது. இன்னொரு நல்ல செய்தியும் சொல்ல வேண்டும், நடந்து 3 நாள்களே 25,000 தொடக்கம் 50,000 உல்லாச பிரயாணிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு எமது நாட்டுக்கு எவ்வளவு ஒரு நட்பெயர் இருக்கிறது இப்பதான் தெரியுது. அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இது ஒரு சலுகையாக, ஏனென்றால் இப்போது எமக்கு எல்லாம் கிடைப்பது சலுகை தானே, அப்படி சலுகையான ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுப்பதன் ஊடாக இதை நாங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரேட் என்ற அடிப்படையில் நீங்கள் சொல்கிறதுல ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. இலங்கை பொருட்களுக்கும் இலங்கை சேவைகளுக்குமான ஒரு டிமாண்டை இந்த சொல்லலாம் ஒரு அனுதாபத்தின் அடிப்படையில், நாங்கள் தான் இதற்கு உத்தியை கொடுக்குறோமோ தெரியவில்லை, அனுதாபத்தின் அடிப்படையில் சில நேரம் அந்த டூரிஸ்ட் அந்த மாதிரி கொண்டு வரலாம். பட் அது ஒரு நீண்ட காலத்துக்கு சரி வருமானு சொன்னால், ஏனென்றால் ஏனைய நாடுகளினுடைய தொழில்துறையும் என்ன சொல்ல, போட்டி சந்தையினுடைய வாய்ப்புகளைத்தான் அவர்கள் பயன்படுத்த, கம்பெட்டிட்டிவ் சான்சஸ் அதைத்தான் எடுப்பார்கள். ஆனால் இப்போ அது அப்படி இல்லை. அப்ப ஒரு நீங்க சொல்ற மாதிரி குறுகிய காலத்துக்கு தான் கிடைக்கும், நீண்ட காலத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. நல்ல பாயிண்ட் தான், நான் ஆரோக்கியமா பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த நிலையில இது ஒன்று. இப்போ நாங்க வந்துட்டோம். 2வது பொருள். 3வது பொருளாதார இயக்கம், பொருட்சந்தை சேவை சந்தை இரண்டும் ஸ்தம்பிதமாகிறது. இந்த இலங்கை இப்போதுதான் சுழற்சி அடைய ஆரம்பித்தது. இந்த நம்பிக்கையில் தான் சர்வதேச நாணய நிதியம் இலங்கை சார்ந்த பார்வையை திசை திருப்பியது. இப்போது வருவதனால் பின்தள்ளப்படுகின்ற இந்த பொருளாதார மந்த நிலை ஒரு சலுகையாக IMF-ஆல் பார்க்கப்படுமா, இல்லாட்டி அதுக்கு மன்னிப்பே கிடைக்காதா? இல்லை, ஆல்ரெடி IMF அந்த ஒரு பாசிட்டிவான டோனை தான் இலங்கைக்கு கொடுத்துருக்குது. அதாவது இப்பொழுது அந்த ஒரு ரிவ்யூ ஒன்று வேற இருக்குது, அதை கொஞ்சம் தளர்த்தி இருக்கிறார்கள். அப்போ அதை தவிர இது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. அப்போ இது இலங்கைக்கு ஒரு வாய்ப்பினையும் கொடுத்துருக்குது. IMF-உடைய தேவைகள் மற்றது கடன் கொடுத்த நாடுகளுக்கு கட்ட வேண்டிய தொகைகள் இப்பொழுது அடுத்த வருடங்களில் மிகப்பெரிய தொகைகளை செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் இலங்கை இருக்குது. அப்போ இது ஒரு சில நேரம் ஒரு விண்டோ கூட கொடுக்கலாம். ஓகே, நாங்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம், இதை கொஞ்சம் தள்ளி போடுங்கள் என்ற ஒரு சூழ்நிலையை இலங்கை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சொல்லலாம். சரியா? அதே நேரம் கொள்கை அடிப்படையில் இது இலங்கை IMF கொடுத்த நிபந்தனைகளில் இருந்து இலங்கை பின்வாங்குமா என்று கேட்டால் நான் அப்படியான ஒரு சூழ்நிலையை பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த வருமானங்களை கலெக்ட் பண்ணுவதாக இருக்கட்டும், அரசாங்கத்தினுடைய செலவுகளை குறைக்க வேண்டியதாக இருக்கட்டும், அரச நிறுவனங்களை மறுசீரமைக்க, அந்த கொள்கை ரீதியான மாற்றங்கள் இதை வைத்து மாறாது என்று நான் நினைக்கிறேன். அது நீண்ட கால திட்டங்கள், 2030-32 வரை போகக்கூடிய திட்டங்கள். ஆனால் இது ஒரு குறுங்காலத்தில் 1 வருடங்கள் 2 வருடங்களில் மீண்டெழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு மற்ற நாடுகளிடமிருந்து எப்படியான ஒரு சப்போர்ட்டுகளை பெற்று எழலாம் என்ற அடிப்படையில் தான் இலங்கை அரசோ இலங்கை மக்களோ பார்ப்பார்கள். தவிரவும் நீண்ட கால திட்டங்களின் மாற்றங்கள் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போது இலங்கை கோரிய அந்த 200 மில்லியன்
IMF கிட்ட. ம். அது ஒரு மானியமா எதிர்பார்த்தவை இல்லாட்டி கடனா கேட்டதா? மானியமாக தான் எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனால் கொடுப்பவை கடனாகவா மானியமாக சேர்க்கப்படும்? இப்போதுக்கு அரசா 200 மில்லியன் கொடுத்திருந்தாலும் அது கடனாகத்தான், அந்த கடன் கணக்கில் தான் வரும். ஆனால் தெளிவாக மானியம் என்று IMF அறிவிக்கவில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி என்றால் எங்கள் சுமை இரட்டிப்பாகும் இல்லையா? சும்மா அது அப்படி இருந்தால் பட் மேபி அடுத்தடுத்த ஸ்டேஜுகளுக்கு போயேக்க சில நேரம் இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு இப்பொழுது அந்த இனிஷியலான பீரியட்ல தான் நாங்கள் நிற்கிறோம், அந்த இம்பேக்ட் வந்து சரியாக அசஸ் பண்ண ரேபிட் அசஸ்மெண்ட் வந்து இப்போ உலக நாடுகள் ஐநா போன்ற நிறுவனங்கள் வந்து ரேபிட் அசஸ்மெண்ட் செய்யறதுக்கான, அதாவது இந்த சூழ்நிலையில் தாக்கம் எவ்வளவு, அது மக்கள் மீது, பொருளாதாரத்தின் மீது, உட்கட்டமைப்பின் மீது எவ்வளவு தூரம் தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது என்றதை அசஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. இந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுகள் எல்லாம் வந்த பிறகு தான் அது வந்து IMFலயோ இல்லாட்டி இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகள்லயோ தேவையான அளவுக்கு மறுசீரமைப்பை கொண்டு வரத்துக்கான கடன் நன்கொடையாக திருப்பக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். இப்பொழுதுக்கு அந்த சிச்சுவேஷன் இல்லை. அந்த அசஸ்மெண்ட் கணக்கறிக்கை ஒன்று இல்லாமல் அவங்க டிசிஷன் எடுக்க மாட்டாங்கன்றது என்னுடைய அனுமானம். இரண்டாவது பகுதியையும் சர்வதேச பார்வை பார்த்தோம். இப்போது மூன்றாவது பகுதிக்கு உள்ள கொள்ளும். நாங்கள் பொருளாதாரத்தை பேசுறதுனால பாதிக்கப்பட்டவர்களிலே 90% நீங்கள் ஆராய்ச்சி புரிந்திருப்பீர்கள். கூடுதலாக ஏழைகளும் மத்திய நிலை பிரிவினரும் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது. 90 அல்ல, 95க்கும் மேலே பாதிக்கப்படுகிற அந்த இடங்கள்ல இவர்களுடைய சுய தொழில் இழப்பு ஒன்று. இரண்டாவது, அவர்களுடைய தொழிலை மீள கட்டமைக்கிறதுக்கான தேவை. மூன்றாவது, அவர்களோட பாதிப்பை தாங்கிக் கொள்வதற்கான மனோநிலை. அதன் பின்னர் அவர்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு சென்றாலும் கூட முன்னர் அவர்கள் அளித்த பங்கினை அதே போன்று பங்காற்ற முடியுமா என்கின்ற நாங்கள் சொல்லுவோம் இந்த என்ன உத்தம மட்டம், செயல் உத்தம மட்டம், இதை ஒப்டிமம் ஒர்க் சப்போர்ட், இவையெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். மிக முக்கியமாக நான் கேட்பது, இவர்கள் எல்லோரும் இப்போது உப சேவைகளாக பெற்றுக்கொண்ட போக்குவரத்துக்கு அல்லது வந்து என்ன பயிற்சிகருக்கான விதைகள் அல்லது வந்து இப்போது ஒரு சேவையாக இருந்தால் சேவைக்கு தேவையான உபகரணங்கள், இவை அனைத்துமே என்னை பொறுத்த மட்டில் அத்தனை அவ்வளவு பேருமே என்று கூட சொல்லலாம் ஏதோ ஒரு வங்கியிடம் இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு லோன், கடன் உதவியின் மூலமாகத்தான் செய்திருப்பார்கள். இப்போது அவர்களுடைய நிலை தலைகீழாக இருந்திருக்கும். சில நேரம் வீடு கட்டி கொண்டிருப்பவர்களுடைய வீடே பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போது நாங்கள் மானியம் என்று சொல்கிறோம், இங்கே ஒரு பெரும் சுமை ஏலவே அவர்களிடம் இருக்கிறது. இதை நாங்கள் எப்படி பார்ப்பது? இது ஐடியலான சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் அவர்கள் ஏதாவது விவசாய கடன்கள் எடுத்திருந்தாலோ இல்லாட்டி ஒரு நுண்நிதி கடன்களை எடுத்திருந்தாலோ அரசாங்கம் இப்போ அவர்களுடைய மீள் கட்டமைப்புக்கு இல்லாட்டி வாழ்வாதாரத்துக்கு கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது பணங்களை வழங்குவது போல அவர்களுடைய கடனையும் சில இடங்களில் வேறு நாடுகளில் பார்த்துருப்பீங்க, ஒரு வெள்ளம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் விவசாய கடனை எடுத்திருந்தாலும் அந்த கடன்களை தள்ளுபடி செய்யும். அது எப்படி தள்ளுபடி செய்யும் சொன்னால், இந்த நுண்கடன்களை வழங்கிய நிறுவனங்களுக்கு அவர்களுடைய டிசாஸ்டர் பட்ஜெட்ல இருந்து அதை அலோகேட் பண்ணி அதை செட் ஆஃப் பண்ணுவார்கள். சரி, அப்படி ஒரு சூழ்நிலை வரலாம். அப்படியான டிஸ்கஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது வங்கிகள் நுண்நிதி நிறுவனங்களிடமிருந்து எடுக்கப்பெற்ற கடன்கள் அதுக்கான அதை தள்ளுபடி செய்வதற்கு ஏனென்றால் வங்கியினுடைய இயக்கத்தையும் அங்கே தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தக்க வைக்க அரசாங்கம் தங்களுடைய டிசாஸ்டர் பேக்கேஜ், அதாவது தங்களுடைய எத்தனை மில்லியன் அப்படின்னா நீங்க சொல்றது பார்த்தால் மத்திய வங்கியில இதற்கான அமைப்பு விதிகள் இருக்கின்றன, ஏற்கனவே இருக்கின்றன. இப்போ இந்த டிசாஸ்டருக்கு அரசாங்கம் தங்களுடைய நிதி மூலங்களை மாற்றி அமைக்கும் தானே. அப்போ அதில் இருந்து இதுவும் ஒரு பார்ட் அண்ட் பார்சலான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் நீண்ட காலத்தில் பார்க்கும்போது. அது ஒரு இப்போ தான் நாங்கள் ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கிறோம். ஒரு 1-4 மாதங்கள் போகின்ற பொழுது இதற்கான தீர்வுகளும் சொல்யூஷன்களும் அது வந்து சேரும் அவர்களுக்கு நினைக்கிறேன். பொருண்மையத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எமது அன்பர்கள் யாராவது இப்படியான சூழ்நிலையில் இருந்தால், நீங்கள் உங்கள் தரவுகளை அந்தந்த பிரிவினர் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் சரி. ஏனென்றால் நாங்கள் போய் இதை இனம் காட்டினால் மாத்திரம்தான் எங்களுக்குரிய நிலை என்பதை புரிந்து கொள்ளும். ஏனென்றால் இப்போது வங்கிக்கும் பாதிக்கப்பட்டவருக்குமான தொடர்பு நேரடியாக இருக்க வாய்ப்பில்லை. அது பிரதேச செயலங்களில் தான் இருக்கும். ஆகவே நீங்கள் அந்த அறிக்கையோ அல்லது உங்கள் பகுதி பிரதேச அறிக்கைகளையோ நீங்கள் எடுத்து அதை உங்களை இனம் காட்டுகின்ற தரவுகளை நீங்கள் சேகரிப்பது சிறப்பு. என்றால்
அடுத்த கட்டத்துக்கான மற்றது இப்போ இதுவரை காலம் இல்லாத மாதிரி இப்போ வந்து டேட்டா இப்போ அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்குற தரவுகள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இதுலேயே நான் அந்த விஷயங்களை சொல்ல இப்போ ஜனாதிபதி கூட ஒவ்வொரு இடத்துலையும் போய் இந்த தரவின் முக்கியத்துவம் எவ்வளோ தூரம் முக்கியம், நீங்கள் சரியான தரவுகளை தரணும். ஈவன் சில நிறுவனங்களுக்கு, அதாவது விவசாய திணைக்களத்தினுடைய தரவும் நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய தரவும் ஒத்து போகிறது இல்லை. சரி, அப்படியான பிரச்சனைகள் கூட இப்போ வெளியில் வருது. நூறேலியாவில் வந்து இந்த வாவியை சீர்திருத்தும் போது அது எப்படி சுற்றாடல் அமைச்சிடம் இருக்கும், அது இருக்க வேண்டிய நீர்ப்பாசன அமைச்சு, ஏன்னா அதுக்கு தான் தொழில்நுட்பம் இருக்கு. இதெல்லாம் ஆரோக்கியமானவை. அப்ப இது நிறைய விஷயங்கள் வெளியில வருகிறது. அப்ப இந்த மாதிரி தரவுகளுக்கு முக்கியத்துவம் வருகிறது. அப்ப சில நேரம் ஒரு 20 வருஷத்துக்கு முதல் 30 வருஷத்துக்கு முதல் அது தரவுகள் சரியான வகையில் இல்லாதால இந்த டிசாஸ்டர் ஒரு சூழ்நிலையில பெனிஃபிட் பண்றவங்களும் இருக்கிறாங்க. நாங்க முதலே சொன்ன மாதிரி அந்த கனெக்டடான பின்னர் கிடைக்கப்பெற்ற என்ன சொல்லுவார்கள், நிதியை கடன் அல்ல, நிதி வாய்ப்புகளையே பயன்படுத்துவதற்கு தமது உறவினர்களுக்கே அமைச்சு பதவி கொடுத்த நாட்டில் தான் இருக்கிறது. சுனாமி வரைக்கும் போதவில்லை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸுக்கு முதலே பெருந்தோட்டத்துறை அபிவிருத்திக்கு என்று ஒதுக்கப்பட்ட நிதியை அமைச்சர்கள் தங்கள் போலியான நிறுவனங்களை காட்டி சூறையாடிய உலக வங்கியிடமிருந்தே சூறையாடிய நாடுதான் நாங்கள். அப்போ அப்படியான இடத்துல இனி எவ்வளவு தூரம் அந்த தரவுகளோட முக்கியத்துவம் இருக்கிறது என்பது சிறப்பு. அதை இன்னும் அதாவது வெளிப்படைத்தன்மையாக்குவதற்கு இந்த அத்தனையும் டிஜிட்டலைஸ் ஆகப்படும் என்பதும் அரச பாதத்திலே முன்மொழிவிலே சொல்லப்பட்டிருந்தது. அதுவும் ஆரோக்கியமானது. என்ன இலங்கையை பொறுத்த மட்டில், அதாவது இப்ப இப்படியும் ஒன்று இருக்கிறது சுதாகரன் அவர்களே, நீங்கள் உங்கள் குரலால் சொல்லும் போது மக்கள் நம்பிக்கை அடைவார்கள். இலங்கை வந்து இதுவரைக்கும் டிஜிட்டலைஸ் பண்ணப்பட இல்லை என்றாலும் இலங்கையினுடைய தனிநபர் ஒழுக்கம் வந்து தெற்காசியாவினுடைய தன்மை கொடுத்துட்டே மிகவும் உயர்ந்த நிலையில இருக்கிறது. அதாவது இப்ப இந்தியா எல்லாம் டிஜிட்டலைஸ், பண கொடுக்கல் வாங்க டிஜிட்டலைஸ். அப்படி இருந்தால் கூட இந்தியாவில் இருக்கும் தனிநபர் நிதி ஒழுக்கத்தை விட இலங்கையின் நிதி ஒழுக்கம் சிறப்பு. இவையெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய. இப்ப ஏற்பட்ட ஒரு நாட்டுலதான் இவ்வளவு கடன் நடந்திருக்கு என்றால் ஆள்பவர்களால் வஞ்சிக்கப்பட்ட சமூகம் என்பதுதான் இங்கே உண்மை. இனிவரும் காலகட்டத்தில் இதுல நாங்கள் கொஞ்சம் அந்த மாற்றத்தை நாங்க இப்பதான் பாக்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ப இதுல இன்னொரு விஷயத்தை நாங்க ஹைலைட் பண்ண வேணும். என்னன்னு சொன்னா, இப்ப இதுல வந்து இந்த டிசாஸ்டர்ல ஒரு முக்கியமான விஷயம் வெளியில வருதுன்னு சொன்னா, அந்த அரச நிறுவனங்களுடைய வினைத்திறன், அவர்களுடைய இயலுமை எவ்வளவு தூரம் ஏழுமன்றது. அப்ப இதுவரை காலம் இருக்கிற அரசாங்கத்துல இப்ப அரசாங்கத்தினுடைய தலைமைகள் ஏழுமாக இருக்கும். ஆனா அவர்களுக்கு இந்த அரச துறையினுடைய இமோஷன்களை, அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதற்கு செயலாற்றுவது கடினமாக இருக்கும். அப்ப 2 பேருக்கும் இடையில ஒரு டிஃபரெண்ட் டிரெக்ஷன் ஒண்ணுதான் இருந்தது. இப்ப அல்லாட்ட இப்ப அரசாங்கத்தினுடைய தலைமைகளும் அதே நேரம் அவரும் எந்த ஒரு இடத்திலையும், ஜனாதிபதி கூட எந்த ஒரு இடத்திலையும் அரச துறையின் மீது பேசவில்லை, நம்பகமற்ற முறையில எதுவுமே கொடுக்கவில்லை. அப்ப அவரும் அது என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா, அவர்களிடமிருந்து இன்னும் வேலையை வாங்க விரும்புகிறார், அவர்களோட சப்போர்ட் பண்ணி போக நினைக்கிறார் என்ற ஒரு துணைப்பொருளை தான் நாங்கள் அதை பார்க்கலாம். அப்ப இந்த முறை ஆனா அதை என்ன இன்னும் ஒரு புதிய மாற்றத்தை செய்கிறாருன்னு சொன்னா, அரச துறையை அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வரார், அரசு துறையை புஷ் பண்றார். அதாவது இவ்வளவு நாளும் அரசுத்துறை இப்ப நான் ஜனாதிபதியினுடைய தகமையை இல்லாட்டி ஜனாதிபதியினுடைய இயலுமையை நான் அப்படி ஜட்ஜ் பண்ணணும்னு சொன்னா, இந்த அரசு இயந்திரத்தை எவ்வளவு சாணக்கியமாக பயன்படுத்துகிறார் என்பதை வச்சு பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வரலாம். ஆனா இந்த முறை அந்த மாற்றத்தை பார்க்கலாமான்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, இந்த மீட்டிங்ல அவர்கள் எவ்வளவு தூரம் அதுல இறங்கி வேலை செய்கிறார்கள், அதற்கு அக்கௌண்டபிளா இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஆனா அதுல பிளிப் சைட் என்னன்னு சொன்னா, இந்த சில நேரம் இதுக்கு இந்தளவு அசம்பந்தமான ஒரு அரசு துறை கூட காரணம் இந்த பாதிப்புகளுக்கு உடனடியாக தங்களை நியமிக்கவில்லை. எல்லாமே நாங்கள் அரசுக்கு மட்டும் குற்றஞ்சாட்ட இயலாது என்றால் அதிகாரிகள் தான் அதனை நடைமுறைப்படுத்துவார்கள். இப்ப ஒரு உதாரணம் நான் சமூக ஊடகங்களில் பார்த்தது, அட்டாளைச்சேனை ஒரு அம்பாறை மாவட்டத்தில் ஏதோ ஒரு ஊர்ல அரசு அதிபரே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கார். எப்படி ஒரு இளம் நீர்ப்பாசன பொறியியலாளர் வந்து முன்கூட்டியே இந்த ஏர்லி வார்னிங்கை பார்த்து தான் அதுக்காக ஆக்ஷன்களை எடுத்து நீரில் இருக்கிற குளங்களில் இருக்கிற நீரை திறந்து விட்டு அதில் இருக்கிற வடிகால் அமைப்பை சீர்படுத்தி ஒரு 2-3 நாட்களுக்கு முதலே தொடங்கினதால அம்பாறை மாவட்டத்தில்
காலகட்டத்தில் பெரிய அளவில் வெள்ளம் பாதிக்கப்படவில்லை, வெள்ளம் வடிந்தோடி விட்டதுன்னு சொல்லி நான் ஒரு சமூக ஊடகத்தில் பார்த்தேன். அப்போ அதே மாதிரி அனைத்து இடங்களிலும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது. பலரும் இது டிசாஸ்டர்ன்றது யாரும் எதிர்பார்க்காதான், ஆனால் அது ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லை. ஆனால் வடக்கு கிழக்கு பிராந்தியங்களில் இந்த தூர்வாறுதல் என்பது வந்து இயல்பாகவே சுழற்சி முறையில் நடைபெறுகிற ஒன்று. என்ன அது பாராட்ட வேண்டிய ஒன்று. அந்த என்னோட குளங்கள் அதிகமாக இருக்கிறது, அது ஏனைய இடங்களில் கொஞ்சம் நாங்கள் அவதானிப்பது குறைவு. இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் இன்னொன்று வருகிறது. இந்த நீர்த்தேக்கங்களினுடைய கன அளவு நீர் உண்மையாகவே காலம் செல்ல செல்ல குறைந்து கொண்டு போகும். ஏனென்றால் நீர் வரத்து கொண்டு வரும்போது நீரை மாத்திரம் கொண்டு வருவது அல்ல, நீருடன் சேர்த்து மண்ணையும் கொண்டு வரும். அப்ப நீர்த்தேக்கங்களின் அடியிலே மண் சேகரிக்கப்படும் போது நீரினுடைய அளவு குறைந்து கொண்டு போகும். அப்ப இதை எப்போதும் சரியாக பராமரிக்கும் போதுதான் அந்த நீரினுடைய அளவை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போது நாங்கள் அந்த அளவு புரியாததால் தான் பாதிப்புகளும் குறைந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார்கள். ஏன்னா கூடுதலாக நிரம்பி அதிகப்படியான நீர் செல்லாததுக்கு இதுக்கும் ஒரு காரணம். ஆனால் இப்ப நீர் வழிந்தோடுவதற்கு இது மூல காரணம். அப்ப அடியில் இருக்கிறவர்களுக்கு இப்ப நாங்க எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அனைத்தேக்கங்களினுடைய வான்கதவை திறப்பதை பற்றி. இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திறக்காமலே கீழே அதிக பாதிப்புகள் வந்திருக்கும். ஏனென்றால் இந்த நீர்த்தேக்கங்களுடைய அளவு குறைந்த அளவு நீரை தாங்குவதனால் நீர் மிகையாக வெளியாக சென்றிருக்கும். இதுவும் மிக முக்கியமான விடயம். அப்ப இவையெல்லாம் பாராமுகமாக இருந்த அதிகாரிகளுடைய செயற்பாடுகள். அதை ஜனாதிபதி தான் தலைமை தாங்கின அரசாங்கத்தில் அதை சொல்ல இயலாது. பட் எதிர்கட்சிகள் அதை செய்து கொண்டிருக்கிறன. பட் இது ஒரு அதிகாரிகள் யாருமே நிகழ்கால அரசினுடைய பிரதிநிதிகளாக அங்கே சேர்த்து போடப்பட்டவர்கள் அல்ல. இதையும் நாங்கள் இது கட்டாயமா சொல்ல வேண்டியவர். என்ன மக்கள் வாங்கி விடுவார்கள். அப்ப அந்த அதிகாரிகள் டிசாஸ்டர்ன்றது எந்த நேரமும் ப்ரிப்பேர் ஆக இருக்க வேண்டிய. இதுல ஜனாதிபதி முன்னுக்கு நிற்கிறதால நாங்க அனுரவோடு அரசியல்ன்றது ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட். என்ன சொன்னா அவட்ட பர்சனாலிட்டி. நான் இது இந்த விடைய பரப்போ தெரியா, பட் இன்னொரு இந்த விஷயத்தை மட்டும் சொல்லுறேன். என்னன்னு சொன்னா அவட்ட பர்சனாலிட்டி இப்போ எங்களுக்கு எல்லாருலேயும் எங்களோட செட்டில் ஒரு ஆள் இருப்பார். ஓகே, கோவப்பட மாட்டாங்க மச்சான், அந்த ஃப்ரெண்ட்லி போகக்கூடிய ஆக்கள். சரியா? அப்ப சேர்ந்து இயங்கக்கூடிய ஆக்கள், எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஆக்கள். அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலை, அப்படியான ஒருவர் தலைவராக இருந்த போது மக்கள் அவரோடு நிற்கிறார்கள். அப்ப எதிர்கட்சிகள் என்னத்தை சொன்னாலும் அது எடுபடாது, அது நெகட்டிவா தான் போகும். எதிர்கட்சிக்கு வேறு வாய்ப்பும் இல்லை. அப்ப இந்த சூழ்நிலையில் நாங்க அப்ப ஒரு அரசியல் தமிழ் கட்சிகளோ இல்லாட்டி எதிர்கட்சிகளோ ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில போகணும், எப்படி சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்றது. அப்ப உங்களுடைய பதில இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் ஒரு காலம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆரோக்கியமான அரசியல் காலம் ஒரு சவாலான காலமும் கூட. எப்படி தாங்கள் அரசியல் இருப்பை என்ஷூர் பண்ணுறதுன்றது என்னென்னு சொன்னால், நாங்கள் அரசாங்கத்தினை எதிர்த்தால் மக்கள், அரசாங்கத்தோடு நிற்கிற மக்கள் உங்களை எதிர்க்கிறதுக்கு இருக்கிறார்கள். அவர் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றதும் ஒரு முக்கியமான விஷயம். கோவிட் காலகட்டத்தில் இப்போ இந்த இந்த ஒரு இடை நிவாரணம் அல்லது வந்து அதுக்கு என்ன ஹாலிடே பீரியட் கொடுத்திருந்தார்கள் இந்த கடன் சுமை உள்ளவர்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு பிறகு செய்ய சொல்லி. ஏனெண்டா இந்த கட்டமைப்பு மீளப்பட்டிருக்கு. இப்போது கட்டமைப்பு மீளப்பட்டது மாத்திரமல்ல, கடன் எடுத்தவர்களுக்கு நான் கடன் எடுத்தாகிறதுக்கு தெரிவிக்க வேண்டிய ஆவணங்களே இப்போது முற்றுமுழுதாக இழக்கப்பட்டிருக்கு. இப்படியான சூழலை எப்படி எதிர்கொள்வது? இப்போ அரசாங்கத்திடமோ இல்லாட்டி அது வணிக நிறுவனங்களிடமோ அவங்கள்ட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அப்படியும். பட் இப்போ இந்த இப்படியான சூழ்நிலை இப்போ அவங்க அசஸ் பண்ணி எவ்வளவு கடன் ஒவ்வொரு நிறுவனத்திலும் இன்னும் எடுத்திருக்கிறார்கள், அசஸ் பண்ணி அதில் இருக்கிற இப்போ ஏதாவது ஒரு நீங்கள் ஏற்கனவே கூறினது மாதிரி கோவிட் காலத்தில் ஒரு ரிலீஃப் கேள்விக்கு இன்னொரு மூல காரணம் இருக்குது சுதாகரன் அவர்களே, உங்களுக்கு தெரியாததல்ல. அரச இயந்திரத்தினுடைய அந்த சரியான உத்தம செயற்பாட்டோடு நடைபெறுகின்ற வணிக நிறுவனங்களில் மாத்திரமல்ல, பெரும்பான்மையானோர் இந்த கடன்களை வாங்குவது சமூகத்துக்குள்ளேயே இந்த பழக்க வழக்கங்களுக்கு. அது இலங்கையில் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சீட்டு பிடிக்கிறதுன்றது ஒவ்வொரு வீட்டிலையுமே சீட்டு பிடிக்கணும், எவ்வளவுதான் நீங்க சொன்னாலும் பிடிக்கணும். இப்ப இந்த முறையில யாருக்கு பிடிச்சது யாருக்கு பிடிக்கல, என்ன ஆவணம் என்ன பிரச்சனை ஒன்றும் தெரியாது. இப்ப இதுலதான் சாகுபடி என்றதே சீட்டுல தான். இந்த நீங்கள் அடிப்படையா விவசாயத்துக்கு போனீங்கன்னா சீட்டை நம்பித்தான் சாகுபடியே இருக்கும். இது ஒரு பெரிய கேள்விக்குரியது, ஒரு பெரிய அழுத்தத்தை கொண்டு வர போகுது.
இப்ப இதை எல்லாத்தையும் கட்டுமானப்படுத்துறதுக்கு நாங்கள் மீண்டும் ஒரு ஆராய்ச்சி முறையில செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இல்லையா? நீங்கள் சொல்கிறது சரிதான். நிறைய விஷயங்கள் இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி 90% ஆட்கள் இதில் பாதிக்கப்பட்டது இன்ஃபார்மல் எக்கனமி, ரைட்? இன்ஃபார்மலாக இருக்கிற சின்ன சிறு வியாபாரங்கள், விவசாயிகள். அப்போ பாதிப்பை சரியான வகையில் எஸ்டிமேட் பண்ண இனங்காண்டு அது பொருளாதாரத்துக்கு இருக்கிற பிரச்சனையும் கூட. இலங்கையின் கிட்டத்தட்ட 82-83 விதமான நிறுவனங்கள் கூட இந்த MSME என்று சொல்லக்கூடிய மைக்ரோ அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். அப்போ அது இந்த பொருளாதார பங்களிக்குமே இனம் காண முடியாது. அப்போ இப்படியான ஒரு அனர்த்தம் வரும் பொழுது அதோட இம்பேக்ட் எங்களுக்கு கணக்கில் தெரிகிறத விட உள்ளுக்கு கணக்கில் வராதது எவ்வளவோ பெருசாக இருக்கும். அப்போ அதை சரியான வகையில் எஸ்டிமேட் பண்ணி அதோட இம்பேக்ட் எவ்வளவு தூரம் பாரதமான விளைவுகளை கொண்டு வரும் என்பதை அசஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அது இப்போ ஒரு ஆராய்ச்சியாளராக இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ எல்லா மக்களும் இப்போ அவர்கள் இப்போ ஆராய்ச்சியாளர் அடிப்படையில் இப்போ நான் போய் இதுக்கான ஒரு இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டை செய்கின்ற பொழுது ஓகே, இப்போ அவர்களோட ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் இப்போ ஒரு ஆள் தொழிலில் ஈடுபட்டிருக்கலாம், அதனுடைய இழக்கப்பட்ட வருமானம் எவ்வளவு காலத்துக்கு இழக்கப்படுகிறார், இல்லாட்டி அவர்களுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு பகுதி நேர தொழில், தைப்பது போன்ற தொழில்களில் ஈடுபட்டிருக்கலாம், அதில் இருக்கிற இழப்பு என்ன. அப்போ ஒவ்வொன்றுலையும் இருக்கிற இழப்பை நாங்கள் எஸ்டிமேட் பண்ணணும். இந்த வீட்டுல இருந்து இவ்வளவுதான் போச்சுன்னு சொன்னா நீங்கள் சொல்வது இடைச்சந்தைக்கு சென்று நீங்க ரூட் மேப்பை ட்ரேஸ் பண்ணணும். அதே நேரம் நாங்கள் கிட்டத்தட்ட எஸ்டிமேட் பண்ணணும் ஒரு நார்மலான பீரியட்ல. இது இந்த பொருளாதார இழப்புக்கு முன்னர் உங்களுக்கு கடந்த வருடம் எவ்வளவு வருமானம் வந்தது, கடந்த வருடம் உங்கள் பகுதி நேரமாக நீங்க உழைத்த வருமானம் எவ்வளவு, கடந்த வருடம் நீங்க பால் பண்ணைகளிலோ இல்லாட்டி கோழி வளர்ப்பிலோ அதுல எவ்வளவு வருமானம் வந்தது. அப்போ ஒரு எஸ்டிமேஷன் ஒன்று செஞ்சு அப்போ இந்த வருடத்தின் இழப்பை நாங்கள் எஸ்டிமேட் பண்ணணும். அப்போதான் எங்களுக்கு தெரியும் ஓகே இந்த அளவு தூரம் இழக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த இழப்புக்கான ஈடு செய்யல் தான் இப்ப ஜனாதிபதி அவர்கள் கூறினார் போல. சரி, அப்ப 50 லட்சம் கொடுக்கிறார்கள் என்றால் வீடு அது வீட்டுக்கானது மட்டுமல்ல. இப்போது வீடு சொன்னாலும் அப்ப அதுக்குள்ள இழக்கப்பட்ட உடைமைகளுக்கு, அதுக்குள்ள இழக்கப்பட்ட தொழிலுக்கு, அதுல இழக்கப்பட்ட நிம்மதி, அந்த உளவியல் ரீதியான தாக்கங்கள் அதுக்கும் சேர்த்து தான் இந்த ஒரு பேக்கேஜை அறிவித்திருக்கிறார்கள் அவர்கள். அப்ப அவர் ஜனாதிபதி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இதை ஜட்ஜ் பண்ண வேண்டாம் நீங்க, சரியா? இப்போ இவற்ற வீடு சின்னன், அவற்ற வீடு பெருசு, அவருக்கும் 50 லட்சமா இவருக்கும் 50 லட்சமா சொல்லி ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஏன்னு சொன்னா இந்த இழப்புன்றது இதுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இழப்பு. அப்ப அந்த இழப்புக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த கம்பன்சேஷன் வழங்கப்பட்டிருக்கிறது. அது வீட்டுக்கு அடிப்படையில் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த இழப்பு மாற்றமடையும். அது மாற்றமடையும். அதற்கான நீங்க சொன்ன மாதிரி கணிப்பீடுகள் இருக்க வேண்டும், அதன் பின்னர் தான் கொடுக்க வேண்டும். இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்விதான். ஆனால் இந்த கணிப்பீட்டை செய்வதற்கான தரவு தேடல் மையம், அதனுடைய இயக்கம் உங்கள்கிட்ட கேட்காம நான் சொல்றேன். நீங்க ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் வைத்திருக்கிறதுனால இலங்கையில மிக பின்தங்கிய நிலையில தான் இருக்கு. இது இல்லை என்ன கேட்டீங்கன்னா, நான் அப்படி கேள்விப்படவே இல்லை என்ன அனுபவத்துல. அப்ப இப்ப இந்த இடத்துல இதன் தேவை மிக அதிகமாக இருக்கிறோம். தரவுகளின் தேவை இப்பொழுது அதிகமாக தேவை. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு நிறுவனங்கள் மற்றது அரசு சார்பற்ற நிறுவனங்கள், NGOக்கள், UN எல்லோரும் ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கிறது. இப்பொழுது ஐக்கிய நாடுகள் நிறுவனங்கள் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் ரேபிட் அசஸ்மெண்ட், அதாவது இந்த இழப்புகளின் அசஸ்மெண்டை செய்ய வேண்டிய தேவை வந்திருக்கிறது. அப்ப அசஸ்மெண்ட்றது சில நேரம் ஒட்டுமொத்த பாப்புலேஷனுக்கு, ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்ன இழப்பு என்ற வகையில் பார்க்கலாம், இல்லாட்டி ஒவ்வொரு குரூப்பாக பார்க்கலாம். அதாவது MSME நான் சொன்ன மாதிரி சிறிய நடுத்தர நிறுவனங்களின் இழப்பு எவ்வளவு, மாணவர்களுக்கு கல்வியில ஏற்பட்டிருக்கிற இழப்பு, கல்வியில் ஏற்படுற தாக்கம் எவ்வளவு, அதே மாதிரி பெண்கள் சுய உதவி குழுக்கள் அந்த அவர்களுடைய வருமானத்துல குடும்பத்தில் ஏற்பட்ட தாக்கம் எவ்வளவு, விவசாயம். அப்போ ஒவ்வொரு செக்டர்லையும் அதன் இழப்புகள் அசஸ்மெண்ட், ரேபிட் அசஸ்மெண்ட் சொல்வார்கள், அது ஏற்படுத்தப்பட வேண்டும். அது அரசு நிறுவனங்களால் மட்டும் முடியாது. அரசு நிறுவனங்கள் அந்த அளவுக்கு ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ற தகவல்கள் இருக்கும். சரி, அப்போ நான் என்னுடைய கால்நடை பண்ணையில் இத்தனை கோழிகளை காணவில்லை, இத்தனை மாடுகளை காணவில்லைன்னு சொல்லி அது ஒரு தகவல் சேகரிப்பு நடந்து கொண்டிருக்கலாம். அது நேரம் அதனுடைய அந்த பொருள் ரீதியான இழப்பை தவிர அந்த பொருட்களை வைத்து ஈட்டக்கூடிய வருமான ரீதியான இழப்புகள் அதுகளையும் கால்குலேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அது இப்பொழுது நடக்கும் என்று நினைக்கிறேன். இனி வரும் காலத்தில் மிக ஆழமான பார்வை ஒன்று தேவைப்படுகிறது. இப்போது நாங்கள் 50 நிமிடங்கள் தாண்டி விட்டோம். விரைவாக சென்றிருக்கிறது கேள்வியும் பதிலும். நிறைவாக சமூகமாக
நாங்கள் எப்படி ஒன்றித்து ம். இதை முகம் கொள்ள வேண்டும் என்றதை நாங்கள் பார்க்கலாம். ம். இது அது 4வது பகுதியா. ம். இப்போது எங்களோட அருகாமையிலே பாதிப்படைந்த குடும்பம் இருக்கு, எங்களுக்கு இயலுமை இருக்கு. இப்போது இந்த சமூக ஒற்றுமையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை தாங்குவதும் எதிர்காலத்தில் தேவைப்படும் ஒன்றா? கட்டாயமாக நிச்சயமாக இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் அது கட்டாயமாக தேவைப்படும். அப்ப 2 விதத்துல பார்க்கலாம். ஒன்று வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து எப்படி ஒரு சமூகமாக இயங்கி இதனுடைய இம்பேக்ட்ல இருந்து வெளியில வாரது, சரியா? அப்படி சமூகமாக இயங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பொருளாதாரம்ன்றது ஒரு சின்ன சின்ன அலகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அப்ப ஒரு கிராமம் ஒரு அலகு, அந்த கிராமத்துல ஒரு கிளஸ்டர்னு சொல்லுவோம். அப்ப அவங்களுக்குள்ளதான் பொருளாதார நடவடிக்கைகளும் இருக்கும், சரியா? அப்ப நான் ஒரு லோரி வைத்திருக்கிறேன்னு சொன்னா இந்த கிராமத்துல இருக்கிறார்கள் என்ன ஹயர் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்ப ஒருத்தர் கனெக்டட். அப்ப பொருளாதாரம் அந்த அங்க இருக்கிற சக்கரம் சுழலுகின்ற பொழுதுதான் அது பெரிய அளவில் ஒரு நாட்டின் பொருளாதார சக்கரத்தை இயக்க வைக்கும். அப்ப இந்த கிராமம் என்ற ஒரு அலகு, ஒரு பாதிக்கப்பட்ட கிராமம் என்ற அலகு ஒருவர் அதிலிருந்து வெளியில வந்து அந்த பொருளாதார சக்கரத்தை, அந்த பொருளாதாரத்தின சுழற்சியை ஏற்படுத்துகின்ற பொழுது, அவர் தன்னுடைய தொழில்துறையை மீள ஆரம்பிக்கின்ற பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன உதாரணம், நுவரெலியாவில் அந்த போலையில் ஒரு மரக்கறி உற்பத்தி செய்கிறவர், ஓகே, தன்னுடைய நிலத்தை சரி பண்ணி ஒரு மாசத்துக்குள்ளேயே 2 மாசத்துக்குள்ளேயே தன்னுடைய நிலத்தை சரி பண்ணி அவர் அதுல விதைகளை வாங்கிட்டு வந்து அதை விதைக்கின்ற பொழுது அவருக்கு லேபர் தேவை. அப்ப அவர் என்ன செய்வார்? தாங்கள் சுத்த வர இருக்கிற 4-5-10 பேருக்கு வேலை வாய்ப்பினை கொடுப்பார். அப்ப அவர்களுக்கு பணம் போகும். அப்ப அவர்களுடைய வீட்டில் இருக்கிற அடுப்பு எரியும், அவர்களுடைய பொருளாதார சக்கரம், அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதே நேரம் அவர்களுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு. அப்ப அதை விட அவர்களுடைய அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்து அந்த தோட்டத்தில் இருக்கிற மரக்கறிகளும் உதவி இருக்கும். அப்ப இது சின்ன சின்ன இயங்க வெளிக்கிடணும். அப்ப அது அந்த கம்யூனிட்டி லெவல்ல அந்த முயற்சிகள் நடக்கின்ற பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமா இயங்கிக்குதான் இது அந்த மீளமைப்பு, அதாவது தங்களுடைய வாழ்வாதாரத்தினை மீள ஈட்டிக் கொள்ளுகின்ற வாய்ப்பு அந்த சிறு அலகுக்கு, அந்த கம்யூனிட்டிக்கு, இல்லாட்டி அந்த கிராமத்துக்கு கிடைக்கும். அப்ப இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இயங்கிக்குதான் அந்த பொருளாதாரம் வந்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதற்கான ரெசிலியன்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு தாங்கு திறனும் மனோதைரியமும் தான் இப்பொழுது அந்த மிகச் சிறிய அலகில் இருந்து தொடங்கப்பட வேண்டும். நிறைவான ஒரு கேள்வி, இலங்கையினுடைய மொத்த பரப்பை நீங்க வடக்கையும் தெற்கையும் சரியாக சங்கமன் கண்டிலேருந்து சரியா பிரிச்சுக்கன்னு சொன்னா, அந்த தெற்கு பகுதிகளில் தான் சங்கமன் கண்டினுடைய எஜ்ஜென்று சொல்லப்படுகின்ற நக்கிள்ஸ் மலைத்தொடர் இருக்கு, மத்திய மலைநாடு. அப்ப முழுதான் நீங்க பாத்தீங்கன்னா கிழக்குக்கு கீழே தான் இது இலங்கையினுடைய இதய பகுதி அதிகம் பாதிப்படைஞ்சிருக்கு. தேயிலை, தெங்கு, ரப்பர் இந்த 3ம் அங்கேதான். அதிகப்படியான நாங்கள் சொல்லுவோம் கைத்தொழில் தொழிற்சாலைகள் அங்கேதான். அதிகப்படியான ஆடை தொழிற்சாலைகள் அங்கேதான். சேவை நிறுவனங்கள் அங்கேதான். துறைமுகம் தவிர மித்த அனைத்துமே அதிகம் பாதிப்படைத்திருக்கின்றன. இப்போது இதை நம்பித்தான் இலங்கையினுடைய பெரும்பான்மையினுடைய தொழில் இருக்கிறது. தேயிலையோ, தெங்கோ, ரப்பரோ, மீன்பிடியோ எல்லாம் இருக்கிறது. இது சுனாமி போன்ற ஒரு பகுதியை தாக்கியதல்ல, அத்தனையும் தாக்கப்பட்டது. வடக்கு கிழக்குல மிகப்பெரிய பாதிப்பு, ஏன்னா வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அதிலிருந்து மீள் வருவது இன்னும் அதிகமாக பிரச்சனையாக இருக்கு. இப்போது நாங்கள் மந்தம் என்று சொன்னாலும் கூட மந்தம் அல்ல, இன்னும் ஒரு 2 நாள் இப்போது தேயிலையை வந்து மீண்டும் நாங்கள் பிளம் பண்ண இயலாது, சகதியும் சேருமாக இருக்க போகிறது. அதுதான் இப்ப மழை அதிகமாக பெய்து என்ன தேங்காயினுடைய அந்த என்ன பாரம் நீர்த்தன்மை அதிகமாகி விழுந்து அடித்து சென்றிருக்கிறது. அப்ப இங்க எல்லாமே பிரச்சனை, எல்லாமே பெரிய அளவுல விலை கூட போகிறது. இதுக்கு என்ன திட்டம் இருக்கிறது அரசிடம்? லைக் நான் ஏற்கனவே நாங்கள் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான், சரியா? விலை கூடினாலும் சரியா, இப்போ நாங்கள் எல்லாரும் நினைக்கிறது அப்படி ஒரு திடீரென்று விலை கூடும், எல்லாம் அழிஞ்சிட்டு போயிட்டுது அந்த மாதிரி ஒரு தோற்றப்பாடு தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமாக பாதிக்கப்பட்டது உட்கட்டமைப்புகள். இப்போ மலையத்தில் பார்த்தோம்னு சொன்னால் உட்கட்டமைப்பு பாதிக்கப்பட்டது. நீங்கள் சொல்வது மூலதன அரசின் மூலதன நிதி ஒதுக்கீட்டின் மூலமாக செய்யப்படுகின்ற உட்கட்டமைப்பு. இப்ப இதுல வந்து விலை என்றது ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான். விலை என்றது நிச்சயமாக அல்லாத ஒன்று வந்து பாதிப்பினூடாக இருக்கலாம், இன்னொன்று அந்த சப்ளையரையும் டிமாண்டரையும், அதாவது கேள்வியையும் நிரம்பலையும் கனெக்ட் பண்ற ஒரு பொறிமுறை இல்லாமல் இருக்கலாம். இப்ப கந்த போலையில் உற்பத்தி செய்கின்ற மரக்கறியை கொண்டு வர இங்க இருக்கிற முதலாளிகள் போய் வாங்க முடியாத சூழ்நிலையில அங்கே மரக்கறி வேஸ்ட் ஆகுது, அவர்களுக்கு
அதுக்கான மார்க்கெட் கிடைக்குது இல்லை. அப்போ அதுக்கு அரசாங்கம் பிரதானமாக செய்ய வேண்டியது இந்த உட்கட்டமைப்பை சீர் செய்கிறது. அப்போ அந்த சீராக்கல் நடைபெற்று கொண்டு இருந்தால் அந்த சமாந்தரமாக இது கட்டமைக்கப்படும். அதே நேரம் இப்போ தேயிலையோ மரக்கறியோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மக்கள் வாங்கிட்டு போகிறார்கள், அவர்களுக்கான பணம் திருப்பி சுழறுது என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் திருப்பி ஒரு உற்பத்தி செயல்முறைக்குள்ள போவார்கள். ஆனால் அதுக்கு ஒரு காலம் தான் தேவையா இருக்கு. அந்த காலத்தினூடாக இது மீண்டும் ஒரு இலங்கை மீண்டு வரும் என்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. நாங்கள் இலகுவாக சொல்லிட்டு போகலாம், ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு இந்த ஒரு அடுத்த ஒரு 3 மாத காலப்பகுதி பொருளாதார ரீதியில் ஒரு முக்கியமான ஒரு காலப்பகுதியாக இருக்கு. இப்போது ஏதாவது ஒரு சுட்டண்டு இருக்கிறதா சர்வதேசியில்? இப்போது நாங்கள் பார்த்தால் நெடுகவே இவ்வகையான பேரிடருக்கு முகம் கொடுக்கக்கூடிய நாடு ஜப்பான். ஆனால் ஜப்பான் பொருளாதாரம் ஸ்திரமாக தான் இருக்கு. அதே நேரத்தில் ஜப்பானுடைய வினைத்திறனும் மிக மிக திறனாக தான் இருக்கு. இதற்கு உண்மையிலேயே அதே தரத்துல நாங்க இன்னும் தயார்படுத்தப்படவில்லைன்ற ஒரு உண்மை இருக்கிறது தானே. அது ஜப்பான் இது ஒரு நீண்ட கால நோக்கில் அது அந்த ரெசிலியன்ஸுக்கு அல்லது அவர் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ்ன்னு சொல்லுவார், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கு நீண்ட காலத்திலே. அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடும் ஒரு பில்டிங்கை கட்டிக்க கூட அதுக்கான பூமி எதிர்ச்சிக்கு தாங்கக்கூடிய சூழ்நிலைமாய் தான் இலங்கையில் இப்போ டிசாஸ்டர் ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு இப்போ வந்திருக்குது. அப்போ இனி வார டிசாஸ்டருக்கு ப்ரிப்பேர்ட்னஸ் தான் இம்பார்ட்டன்ட். அப்போ சுனாமி காலகட்டத்திலே இந்த அனர்த்த நிவாரணத்துக்கான மையத்தை உருவாக்கி அதற்கு பெரிய ஃபண்ட் நிதி மூலங்கள் சர்வதேசில் அமெரிக்கா நான் நினைக்கிறேன் இதுக்குன்னு தனித்துவமாகவே கொடுத்திருந்தது. அதே சுனாமி காலத்தில் இந்த இன்னொரு சுனாமி வந்தா எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லி நிறைய ப்ரிப்பேர்ட்னஸும் செஞ்சது அதுக்கு பிறகு. பட் லைக் இயற்கை அனர்த்தம் பண்றது ஒரு சிலபஸில் இல்லாத மாதிரி தான் வரும். ரைட். அப்போ இனி கவர்மெண்ட்டும் இப்போ ஏற்கனவே சட்டவிரோத கட்டமைப்புகள் என்ன சொல்றது அந்த கட்டடங்கள் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டது சட்டவிரோத கட்டடங்கள், அதாவது ஆற்று நீர் தடுத்து கட்டுவது. அப்போ அந்த இயற்கையையும் இயற்கை சார்ந்த வளங்களையும் ஒழுங்காக பாவிப்பது. அதே நேரம் அந்த அக்ரிகல்ச்சர், இப்போ நாங்கள் அக்ரிகல்ச்சர்லேருந்து எடுத்தோம்னு சொன்னால் இந்த ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் மாதிரி எப்படி இந்த இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்து போகக்கூடிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும்னு சொல்லித்தான் அரசாங்கம் நீண்ட கால திட்டங்களை கொண்டு வரணும். அதற்கான வாய்ப்புகள் இனி வருங்காலங்களில் இருக்கிற நினைக்கிறீர்கள்? சாதாரணமாக அப்படி பேரிடர் வந்தால் மீண்டு வருவதற்கான காலம் என்ற ஒரு சராசரி கணிப்பீடுகள் இருக்கின்றனவா சுட்டன் அடிப்படையில்? மீண்டு வர்றதுக்கான காலம் நான் ஒன்று இந்த இமீடியட்டான ஆக்ஷன் ஒரு 2 வீக். பிறகு அவர்களுக்குள்ளியான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக 2 வீக்ல இருந்து ஒரு 2 வாரங்கள்ல இருந்து ஒரு 3 மாசம் காலப்பகுதி. பிறகு 3 மாசத்திலிருந்து 1 வருஷ காலப்பகுதி அவர்களுடைய வாழ்வாதாரத்தினையும் அவர்கள் மீண்டு எழுவதற்கான சூழலையும் ஏற்படுவது. அதாவது புதிய வீடுகளை கட்டுறது, அவர்கள் புதிய வேலைகளை தொடங்குவது, இல்லாட்டி இருக்கிற வேலைகளை கண்டினியூ பண்றது, அப்படியான ஒரு சூழ்நிலை. அப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கான ஒரு மாடல் என்று பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 மாதத்திலிருந்து 18 மாதமான சூழ்நிலையில் 1.5 வருடங்கள் போல காலப்பகுதியில் இந்த மக்கள் இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு முதல் இருந்த நிலைமைக்கு வரலாம். அதே நேரம் சில நேரம் இன்னொரு வாய்ப்பும் இருக்குது, இது முற்றாக அந்த பழைய நிலைமைகளை அழித்து விட்டு அவர்கள் முதல் இருந்த நிலைமையை விட மிக கூடின ஒரு நிலைமைக்கு கூட வரலாம். ஏன்னா சொன்னா அந்த ரெசிலியன்ஸ் ஒன்று வரும். இப்போது இன்னும் ஒரு பேரிடர் வந்தால் கூட அதை முகம் கொடுக்கக்கூடிய திறனும் மக்களுக்கு வரலாம். மற்றது இப்போ நீங்கள் வடக்கு கிழக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ 30-40 வருட கால போருக்கு நாங்கள் பழக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த வடக்கு கிழக்கில் இப்போ எங்களுடைய தாத்தாண்டு ஜென்ரேஷனோ அப்பாண்ட ஜென்ரேஷனோ எந்த ஒரு இடர்லையும் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் எந்த ஒரு சொத்துக்களோ இதுகளோ இல்லாமலும் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு காலப்பகுதியிலையும். திடீரென்று புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து இப்போ இலங்கைக்கு சக்திப்படுத்தக்கூடிய வல்லமையாகவும் இருக்கிறார்கள். அப்ப அந்த ரெசிலியன்ஸ் ஒவ்வொரு இடர்லையும் கூடிக்கொண்டு தான் வரும். அப்ப இது சுனாமியில ஒரு ரெசிலியன்ஸ் வந்துச்சு, அதே மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அப்ப அதோட சேர்த்து மக்கள் மீண்டெழும் போது ஓகே எனக்கு இது செய்யக்கூடியதாக இருக்கிறது, எனக்கு மீண்டெழக்கூடியதாக இருக்கிறது, அப்ப நான் இதை விட அதிகமான ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பும் அதனூடாக வரும் என்று கொள்ளலாம். சுதாகரம் பேரம்பலம் அவர்களே, நீங்கள் ஒரு நிதியியல் ஆய்வாளராக உங்கள் ஆழ்ந்த பரப்பு நமக்கு தெரியும். நான் நீண்ட காலமாக உங்களுடன் தொடர்பில் இருப்பவர், ஒரே பாடசாலை, பல ஊடகங்களிலே நேரடி கண்டிருக்கிறேன். ஆனால் விடய பரப்பினுடைய எல்லா எல்லைகளுக்கும் சமாந்தரமான ஒரு அறிவோடு உங்களுடைய புலமையை நீங்கள் வெளிக்காட்டியிருந்தீர்கள். நிச்சயமாக இந்த நேர்காணல் மூலமாக கொடுத்த தரவுகள், தகவல்கள் மக்களுக்கு பேருதவியாக அமையும். உங்களுடைய நேரத்தை மிக
பயனுள்ளதாக இந்த தேவைக்கு நமக்கு தந்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி. மிக மிக இன்ட்ரெஸ்டிங்கான வகையில் இந்த டிஸ்கஷன் இருந்தது. அதுக்கான கேள்விகளை கேட்டதுக்கும் உங்களுக்கு நன்றி. நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு பொருண்மையம் பொருள் உள்ளடக்கத்தோடு வருவது விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.